This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online e-shopping app now available in Play Store and App Store. சின்ன வயசில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையாண்டுட்டே தான் இருந்தோம். எங்களுக்கு அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஃபோனு, அந்த மாதிரி ஃபோனெல்லாம் எதுவுமே எங்கள்கிட்ட வந்து கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு. லேண்ட்லைன் ஃபோன்னா உங்களுக்கு நான் புக்லாம் ஃபோன் பார்த்துருக்கீங்கள, கையில் எடுத்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபோன் வரும் இல்லையா, அந்த மாதிரி லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு. பெருசாக இல்லை. டிவி வந்து பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் டிவி தான், டிடி நேஷ்னல் சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரம் தான் வரும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஹிந்திலேயே தான் எல்லா சேனலும் எல்லா பாட்டும் வந்து பாடிட்டு இருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடுவாங்க. இப்போ நம்ம ஃபோன்லாம் பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்குறோம் இல்லையா, நமக்கு பிடிச்ச பாட்டு வராது, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்க. அது வந்து ஒளியும் மொழியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வரும். அப்புறம் சனிக்கிழமை மணிக்கு மோஸ்ட்டாக முதல்ல 10 மணிக்கு நைட்டு படம் வருச்சு. அப்புறம் அந்த படத்தை கட் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வந்து வசந்தன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு படம் ஒன்று வரும். புது படம்லாம் வராது, பழைய படம் தான் வரும். அந்த பழைய படத்தையே உட்காந்து வாயை திறந்துட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுருப்போம். அப்புறம் நீங்கள் பொம்மை சேனல் பார்க்குறீங்க இல்லையா, அப்போ நாங்கள் பார்த்த பொம்மை சேனல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனல் பேர் வந்து அதே தூர்தர்ஷனில் தான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 12 மணிக்கு வரும், சக்திமான். ஆமாம், நாங்கள் எல்லோரும் பார்த்த ஒரே பொம்மை சேனல் வந்து சக்திமான். அது பொம்மை வராது, ஒருத்தர் வந்து ஹீரோ வருவார். அவர் பேர் பெரிய பேராக வரும், பாலகங்காதர முரளி கிருஷ்ண சம்திங். அதுக்கப்புறம் பேர் நிறைய பெருசாக போகும், பேர் மறந்துட்டேன். ஆனால் அவர் தான் சக்திமான். இப்படி ஒரு பாயிண்டிங் ஃபிங்கர் எடுத்து இப்படி கரகரகரன்னு சுற்றினாருன்னா அவர் சக்திமானாக மாறிடுவார். அவ்வளோதான். அதையே வாய் திறந்து பார்த்துட்ருப்போம். நிறைய விளையாடணும், ஏகப்பட்ட விளையாட்டு. உங்கள்கிட்ட ஃபோனையே பார்த்துட்டு கொண்டுட்டு இருக்கிற வாய்ப்பே இல்லை, டிவி பார்த்துட்டு கொண்டுட்டு இருக்க மாட்டோம். விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நொண்டி அடிக்க தெரியுமா உனக்கு? நொண்டி அடித்து விளையாண்டுருக்குறோம். அப்புறம் மொட்டை எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ் கட்டி பாக்ஸ்குள்ளே 4 கல் வச்சு பாக்ஸை பிரித்து போட்டு விளையாடுறது. 5 10, அஞ்சாங்கல், அச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாண்டிங்குழி விளையாடுறோம் இல்லையா, கல் போட்டு எடுக்கிற விளையாடுவாங்கள, பல்லாங்குழி. அப்புறம் வந்து ஸ்கிப்பிங்கு, கயிறு தாண்டுறது, அந்த மாதிரி எல்லா அட்டகாசமும் எனக்கு. கயிறு தாண்டுறதுனா கயிறு நீளமாக வந்து பிடிச்சிக்கிட்டே வரணும். கீழே நீளமாக பிடிச்சிட்டே வந்தால் ஃபஸ்ட்டு கீழே லென்த்துலேருந்து பிடிப்பாங்க, அதை ஜம்ப் பண்ணணும். அப்புறம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண லாங் ஜம்ப் பண்ணுறீங்க இல்லையா, லாங் ஜம்ப் பண்ணுறது கயிறு தாண்டுறது. அப்புறம் ஸ்கூல் போய் விளையாண்டு பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொக்கோ விளையாடுவோம், லைட்டாக கபடி விளையாடுவோம் ஸ்கூல் போனதுக்கப்புறம். அப்புறம் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் நம்பர் 1 எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஷார்ட் புல் 3 போட்டு அவுட் ஆனவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடைசியாக அவுட் ஆனவங்க வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் போய் கண்டுபிடிக்கணும். ஆளுக்கால ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்குவோம். ஆமாம், எப்படி வச்சுக்கலாம். அதுக்கு பேர் ஐஸ் நம்பர் 1. நீ கண்ணாமூச்சி சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ஐஸ் நம்பர் 1. முதல்ல விளையாடுறது ஐஸ் நம்பர் 1, அப்புறம் தான் கண்ணாமூச்சி. குழந்தைங்கள்லாம் கண்ணாமூச்சி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் ஐஸ் நம்பர் 1. ஐஸ் நம்பர் 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இல்லாமல் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு வச்சுக்க, ஐஸ் நம்பர் 1 நீ அவுட் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், முதுகில் வந்து கப்பைஸ் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். கப்பைஸ்ன்னு சொல்லி அடிச்சிட்டா நீ பார்த்து சரி அவுட்டும் ஆகாது. அதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அவுட்டே ஆவாங்க. அந்த ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்க கப்பைஸ் அடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களே திருப்பி அவுட்டு. நீ 5 10 விளையாடுவீங்க கூட நான் சொல்லி கொடுத்தேன். 5 10 கொலவலையாக முந்திரிக்கான்னு விளையாடுவோம். ரவுண்டாக குறை வச்சுட்டு விளையாடுறது. ஏகப்பட்ட விளையாட்டு தான். விளையாட்டு கடைசியில் ஒன்றுமே சிக்கலின்னு வச்சுக்குவேன். 4 தொட்டி 8 வருவோம். இது 4 தொட்டி ஒரு அட்டப்பா தண்ணி. அந்த தண்ணியே தரமாட்டாங்க, திருடிட்டு வந்துடணும். அந்த தண்ணியை சேர்த்து திருடிட்டு வந்து தண்ணி திட்டு வச்சு என்னோம்னா இட்லி சூடு விளையாட ஆரம்பிச்சிடுவோம். அந்த தொட்டியில் வந்து மண்ணை ஃபஸ்ட்டு பேஞ்சு எடுத்து வச்சுட்டு அந்த தொட்டி மேலே போட்டு தலைமேட்டமாக தட்டி இட்லி தட்டி வச்சு விளையாட ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒன்லி விளையாட்டு தான். மணல் காடு கரணி எல்லா பக்கம் விளையாண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்களாம் தான் ஒன்றுமே விளையாட பண்ணிக்கிறீங்க, ஃபோனையே பார்த்து செலுக்கிறீங்க. ஃபோனில் வீடியோ கேம்ஸ் விளையாடுறீங்க. வீடியோ கேம்ஸ்னு அப்போ யாராச்சும் ஒருத்தர் வீட்டு வந்து அதுவே அதிசயம். ஓ, இது வீடியோ கேம்ஸா, இப்படித்தான் விளையாடுமா. அப்போ என்ன தெரியுமா மோஸ்ட்டாக விளையாண்டுருப்போம் எல்லாருமே, அந்த கேம் பேர் வேறு மறந்து போச்சு எனக்கு. ஒரு குட்டையாக ஒரு மனுஷன் வருவான். அந்த மனுஷன் ஓடி என்ன பண்ணுவான், காயின் பிடிச்சிட்டே போவான். வீடியோ கேம் அது ஒன்று வரும், அது ஒரு வீடியோ கேமு. அந்த கேம் பேர் எனக்கு மறந்து போச்சு. இன்னும் இருக்குது அந்த வீடியோ கேம் பேர் தெரியல, நான் மாமனை கேட்டு சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவி பறந்து வரும், குருவியை வந்து துபாய்க்கு வச்சு சுடணும். இந்த 2 வீடியோ கேம் தான் நாங்கள் வந்து அதிகமாக பார்த்துருக்கிறது, அந்த விளையாண்டுருக்குறோம். வேறு எதுவுமே விளையாண்டதில்லை. மீதி எல்லாமே வெளியே விளையாண்டது தான். பெரியமாலும் தான், பெரியம்மா, நான், பிரபு மாமா, நாங்கள் எல்லாருமே விளையாடுவோம். இதை தான் விளையாடுவோம். மோஸ்ட்டாக நாங்கள் வெளியே விளையாடுறது தான். டிவியில் விளையாடுறதுக்குலாம் அதிகமாக டைம் இருக்காது. ஏன்னா வெளியே சுற்றிட்டு வந்துடுவோம்.
நீங்களாம் போட்டு வச்சா சோறே திங்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. எங்களுக்கு எப்படா சோறு போடுறீங்க, பசிக்குது பசிக்குது நாங்கள் சோறு வாங்கி தின்னோம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் விளையாண்டுட்டு வந்தோம். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பசிக்கும்? பசிங்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்கிறது இல்லை. நாங்கள் டம்ப் பண்ணி உங்களுக்கு ஊட்ட வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு பசியாச்சுன்னு ஓடி ஓடி சாப்பிடுவோம். இதெல்லாம் தான் என் கிளாஸு. நாங்கள் சின்ன வயசுல இருந்த விளையாட்டு நிறையா பண்ணிக்கிறோம். நிறைய என்ஜாய்மெண்ட்டு தான். வாய்க்காலுக்கு போகிறது, மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறது. எனக்குலாம் மீனே பிடிக்க தெரியாது. வாய்க்காலுக்குள்ளே பொத்து நான்லாம் விழுந்துருக்குறேன். அம்மாயி துவைக்கிறது போச்சுன்னா வாய்க்காலுக்கு, அம்மாயி கூட வாய்க்காலுக்கு நானும் வரேன்ட்டு லீவ் நாளில் தங்கவே மாட்டோம், ஓடி போயிடுவோம். பள்ளத்துக்கு போகிறது, பெரியம்மாள் வருவா, பெரியம்மா நானும் சேர்த்து மீன் பிடிக்கிறோமோ கொஞ்சோண்டு சோத்தை கொண்டே போட்டு மீனை பிடிக்கிறது. கடைசியில் மீனை பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்குலாம் கொண்டாட மாட்டோம், அங்கேயே பிடிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே திருப்பி ஊற்றிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் மீன் பிடிக்கிற விளையாட்டு. அதெல்லாம் ஜாலி என்டர்டெயின்மெண்ட். ஆமாம், இதெல்லாம் சிறு வயசு விளையாட்டு. இதெல்லாம் ஏகப்பட்ட விளையாட்டு விளையாண்டுருக்குறோம்.